விஜய் அவர்களோட பதவியேற்பில் நடந்த அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தொடர்பான கான்ட்ரவர்சியான விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு இஷ்யூ. அதுக்கு விஜய் அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ள ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனா இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதும், இன்னைக்கு அவர் நிறைவேற்றின ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு தீர்மானத்துக்கு திமுக மாதிரி எதிர்கட்சிகள் கூட எந்தவித எதிர்ப்பு தெரிவிக்காம ஒரு மனதா அவங்களோட ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறதும், இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தொடர்பான இந்த சர்ச்சைக்கு, இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல்டா இந்த தீர்மானத்தை பத்தி இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி பதவி இருக்கிறப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எப்ப பாடுறது அப்படிங்கிறதுல அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுல. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல 3வதா பாடினாங்க அப்படின்னா திமுக மாதிரியான மற்ற கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்த்தாய், அதாவது விஜய் அவர்கள் பதவி இருக்கிறப்பவே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3வதா பாடுறாங்க அப்படிங்கிறப்ப இதுல எங்க நம்ம தமிழ்நாட்டோட பெருமைகளை இவங்க பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இவங்க மேல விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு இவங்க சைட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்டோட புரோட்டோகால். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் ஜனகன மனகதி, அதுக்கப்புறம் உங்களோட மாநில பாடலை பாடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது மத்திய அரசு பங்கேற்கக்கூடிய பிரதமர் அவர்களோ, துணை பிரதமர் அவர்களோ, குடியரசுத் தலைவர் அவர்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள், ஆளுநர் இவங்கள மாதிரி ஆட்கள் பங்கேற்கக்கூடிய விஷயங்கள், நிகழ்ச்சிகள்ல இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதுக்கு பல கட்சிகள் டிவிகேவை பயங்கரமா சாடினாங்க. இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி அது பட்ஜெட் தொடர்பான விவாதம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதத்துல எப்பவுமே பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, பட்ஜெட்ல அவங்க சொன்ன விஷயங்களுக்கு இது கரெக்டா இல்ல, இது பத்தல, அதாவது இது ரொம்ப கம்மியா இருக்கு, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. இல்ல நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிழைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஈஸியா கடந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்ப சுட்டி காட்டுவாங்க. இதுதான் இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் நடக்கும். நம்பர்ஸ்ல கேம் போய்கிட்டு இருக்கும், மாத்தி மாத்தி இது எப்படி பண்ணேன்னு சொன்னீங்க, இப்படி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் டாக் போகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் எப்பவுமே தமிழ்நாட்டோட அரசு நிகழ்ச்சிகள், அப்புறம் அரசு நிறுவனங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான் முதல்ல படிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்துக்கு திமுக மாதிரியான எதிர்கட்சிகள் கூட ஒரு மனதா தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் ரெண்டு பேருக்குள்ள கொள்கை முரண் இருந்தாலும், ரெண்டு பேருக்குள்ள அரசியல் பகைமை இருந்தாலும் கூட, இது ஒரு மாநிலத்தை, நம்ம மாநில பெருமையை பாதுகாக்கிற விஷயம். இது ஜஸ்ட் ஒரு பாடல், ஒரு பாட்டோட தீர்மானம் தான் அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அப்படிங்கிற அந்த பாட்டு நம்மளோட மொழி, நம்மளோட பண்பாடு, நம்மளோட கலாச்சாரத்தை பறைசாற்ற விதமா இருக்கு. இது போக இதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்காம அவங்க சொல்ற மாதிரி நம்ம செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நாளடைவுல இது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் கட்டாயம்லாம் கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். இந்த ஒரு தீர்மானத்தை விஜய் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இதுக்கு எல்லா கட்சிகளுமே இது பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒரு மனதான் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இது டிவிகே, அதாவது விஜய் அவர்கள் தானே கொண்டு வந்தாங்க இந்த மாதிரியான தீர்மானத்தை. டிஎம்கே கூட கொண்டு வரல, ஏடிஎம்கே கூட கொண்டு வரல, இதற்கு முன்னாடி இருந்த அம்மா ஜெயலலிதா அவங்க கூட கொண்டு வரல, ஐயா கலைஞர் அவங்க கூட கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா, அப்பெல்லாம் இந்த பிரச்சனை பெருசு ஆகல. நார்மலா இது என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதல்ல படிப்பாங்க, கடைசி, அதாவது ஒரு நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல், கடைசி முடியிறப்ப ஜனகன மனகதி அந்த பாடோட முடியும். இதுதான் வழக்கமா இருந்துச்சு. இவங்க இடையில இந்த வந்தே மாதர பாடலை பாடணும், அதுக்கப்புறம் ஜனகன மனகதி பாடல் பாடணும், அதுக்கப்புறம் உங்க மாநில பாடல நீராறும் கடல் கொடுத்த பாட்டை பாடிக்கோங்க, இப்படிங்கிற மாதிரி பண்ணனாலதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 2வது 3வதுங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதல்ல படிக்கும், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அது எந்தெந்த நிகழ்ச்சிகள், எப்படியான புரோட்டோகால் அப்படிங்கறத கண்டிப்பா இனிமே அவங்க வெளியிட்டுவாங்க, அது நமக்கு உறுதியாயிரும். சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சுல, அப்போ இனிமே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே முதல்ல படிக்குமா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான் முதல்ல படிக்கப்படுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. என்னடா குழப்புற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோ, இல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோ, இவங்கள மாதிரியான மத்திய அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசு நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசு நிகழ்ச்சியில சிஎம் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படி வச்சுக்கோங்க. ஆளுநர், நம்மளோட பிரதமர் இருக்காங்க, நிதியமைச்சர் இருக்காங்க, நம்மளோட ஆளுநர் இருக்காங்க, நம்மளோட சிஎம் விஜய் அவங்க இருக்காங்க. எல்லாருமே இருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில
இப்போ என்ன பாடல் படிக்கும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிய நடத்துறது மாநில அரசா இருக்கிற பட்சத்துல முதல்ல படிக்க போறது தமிழ்நாட்டோட தமிழ் தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலோடுத்த பாடல் தான். இதுல டவுட்டே கிடையாது. ஏன் பிரதமர் அவங்க வந்திருக்காங்களே, புரோட்டோகால் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கவே வேணாம். டவுட்டே கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது நம்மளோட மாநில அரசா இருக்கிற பட்சத்துல அங்க பாடக்கூடிய அங்க படிக்கக்கூடிய முதல் பாடல் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான். அதுல டவுட் இல்ல. சப்போஸ் இதே சென்னையில இல்ல இதே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில சிஎம் விஜய் அவங்க கலந்துக்கிறாங்க. பிரதமர் மோடி அவங்க கலந்துக்கிறாங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேம் அவங்க கலந்துக்கிறாங்க. ஆளுநர் அவங்க கலந்துக்கிறாங்க. எல்லாருமே கலந்துக்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த ஃபங்க்ஷனோட ஏற்பாடு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது யார் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற பட்சத்துல மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்ச்சியை நடத்துது அப்படிங்கிற பட்சத்துல இந்த நிகழ்ச்சியில பாடக்கூடிய முதல் பாடல் வந்தே மாதர பாடலா இருக்கும். அப்புறம் ஜனகண மனகதி பாடலா இருக்கும். அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடும். இதுல டவுட்டே கிடையாது. யாரு கலந்துக்கிறாங்க எந்த இடம்ன்றது முக்கியமே கிடையாது. அந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு? மாநில அரசு அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடல். மத்திய அரசு அப்படின்னா அவங்க புரோட்டோகால் படி வந்தே மாதர பாடலும் இல்ல ஜனகண மனகதி பாடல் இந்த பாடல் தான் இருக்கும். இனி வரக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே நம்ம டவுட்டே வேணாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் முதல்ல படிக்கும். அதுக்கப்புறம் மேபி வந்தே மாதர பாடலா இருக்கலாம். விழாவோட முடிவுல ஜனகண மனகதி பாடலா இருக்கலாம். அவ்வளவுதான். ஆனா தமிழ் தாய் வாழ்த்து பாடல் முதல்ல படிக்கும். டவுட்டே கிடையாது. இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அப்படிங்கிறது நம்மளோட பெருமை, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த நீராறும் கடலொடுத்த அப்படிங்கிற பாட்டு நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து 1வதுல இருந்து ஸ்கூல்ல நம்ம பிரேயர்ல இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடியிருப்போம். ரெகுலரா பாடியிருப்போம். நம்ம 1ல இருந்து 12th வரைக்கும் படிச்ச இந்த ஸ்கூல் டேஸ்ல நம்ம எப்பெல்லாம் தினமும் ஸ்கூலுக்கு போனோம்னா தினமும் இந்த பாடலாம் பாடியிருப்போம். அப்படிங்கிறப்ப இந்த பாடல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மனப்பாடமா தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த பாடலுக்கான அந்த ஒரு உரிமையை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. மாநில அரசு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுதான் பல எதிர்க்கட்சிகள் வந்து தன்னோட நிலைப்பாட முன் வச்சாங்க. இத விஜய் அவர்களுமே கரெக்ட் தான். தமிழுக்கு தான் முன்னுரிமை. நம்மோட மாநில பாடல் நம்ம மாநிலத்துல படிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்கள பின்பற்றிக்கட்டும். இதுல டவுட்டே கிடையாது. அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா இப்ப பிரச்சனை வந்திருக்கு. அதனால இந்த தீர்மானம் நிறைவேறப்பட்டிருக்கு. விஜய் அவர்களால் நிறைவேற்றிருக்காங்க. இதுதான் விஷயம். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் இனிமே நடக்க போகுது. இது எங்கெங்க எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க வந்து அபிஷியலா ஒரு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. டவுட்டே இல்லை. ஆனா இனிமே தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் முதல்ல படிக்கும். இதுதான் இந்த சம்பவத்தோட இந்த கான்ட்ரவர்சிக்கு ஃபுல் ஸ்டாப் விஜய் அவர்கள் வச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இதுல நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நானுமே படிச்சு தான் சொல்றேன். சில விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை வெரிஃபை பண்ணி அது கரெக்டா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் அதை சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.